இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 45வது மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கடையில் அகமதாபாத்தில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அகமதாபாத் பிச் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக். லாஸ்ட் சீசனில் பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தது, பட் இந்த சீசனில் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸுக்கு ஈக்குவல் சப்போர்ட் கொடுக்குது. இந்த சீசனில் 4 மேட்சுங்க நடந்தது, ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் 200 ரன்ஸ் கிட்ட வந்தது. லாஸ்ட் மேட்ச்சில் GT எகென்ஸ்ட் டெல்லி 89 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. பிச்சில் பேசர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குது, தென் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸ் இங்கே நல்லா ஆட முடியும். டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் ப்ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த சீசனில் இங்கே நடந்த 4 மேட்ச்சில் 3 மேட்ச் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இங்கே 31 மேட்சஸ் நடந்திருக்கு. 13 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 17 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 167 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 233 ரன்ஸையும் லோவஸ்ட் ஸ்கோர் 89 ரன்ஸையும் GT தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 158 டைம்ஸும் 152 189 16 டைம்ஸும் எபோவ் 190 7 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. GT லாஸ்ட் மேட்ச்சில் டெல்லி கிட்ட லாஸ் ஆனாங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸாக வந்து தான் லாஸ் ஆனாங்க. ஷாருக் கான் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. தென் மோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச்சில் 73 ரன்ஸ் லீக் பண்ணியிருந்தார். சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. சேம் லெவனோட தான் போவாங்க. இம்பாக்ட் சப்பில் சந்தீப் வாரியர் தென் சாய் சுதர்ஷன் கடையில் ஸ்வாப் இருக்கலாம். RCB லாஸ்ட் மேட்ச்சில் SRHஐ பீட் பண்ணாங்க. கண்டினியூஸாக 6 லாஸுக்கு பிறகு ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 11ல் சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. வின்னிங் காம்பினேஷனோட தான் போவாங்க. லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் சப்பில் ராஜாத் பட்டிடர் தென் ஸ்வப்னில் சிங் கடையில் ஸ்வாப் இருந்தது. ஸ்வப்னில் சிங் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, கண்டினியூ ஆவாருன்னு தோணுது. லாஸ்ட் மேட்ச்சில் தினேஷ் கார்த்திக்கு சின்னதாக ஒரு இன்ஜரி ஆச்சு, ரெஸ்ட் கொடுப்பாங்களா பார்க்கணும். GT விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சாகா பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. 20-30 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் RCB 20 மேட்சஸ் ஆடி 21 ஆவரேஜில் 357 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ஒரு 50 கூட அடித்ததில்லை. இந்த வென்யூவில் 19 ஆவரேஜில் 265 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சாகா சிராஜுக்கு எகென்ஸ்டாக 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. 20-24 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ண முடியும். சுப்மான் கில் இந்த வென்யூவில் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் RCB 41 ஆவரேஜில் 286 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயரில் ஒரு 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு எகென்ஸ்ட் RCB. இந்த வென்யூவில் 64 ஆவரேஜில் 833 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே 4 50ஸும் 2 100ம் அடிச்சிருக்காரு. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சாய் சுதர்ஷன் ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. கன்சிஸ்டண்டாக 35-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். கன்சிஸ்டண்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்காரு. எகென்ஸ்ட் RCB ஒரு மேட்ச்சில் 20 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் 46 ஆவரேஜில் 416 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 35-40 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ண முடியும். டேவிட் மில்லர் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு எகென்ஸ்ட் டெல்லி. டீசன்ட் பிளேயர், 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். மில்லர் எகென்ஸ்ட் RCB 14 இன்னிங்ஸில் 330 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 28 ஆவரேஜில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. இந்த வென்யூவில் 35 ஆவரேஜில் 212 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். மிடில் ஆர்டரில் மில்லர் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுவாருன்னு தோணுது. மில்லர் சிராஜ் கிட்ட 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ராகுல் டிவேட்டியா லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ஃபினிஷர் ரோலில் ஆடுறாரு. எகென்ஸ்ட் RCB 9 இன்னிங்ஸில் 148 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசெண்டாக ஆடி இருக்காரு. இந்த வென்யூவில் 29 ஆவரேஜில் 114 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசெண்டாக ஆட முடியும். 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். ஒமர் சாய் பவுலிங்கில் லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். பட் இங்கே 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. பவர் பிளே ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா பெருசாக இல்லை. இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. தென் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. 4th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. பேட்டிங்லையும் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. இன்கேஸ் பவுலிங்கில் ஒரு விக்கெட் தென் பேட்டிங்கில் 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். ஸோ கிராண்ட் லீக்கில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாருக் கான் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. பட் எகென்ஸ்ட் RCB ஃபார்மில் இல்லாத பிளேயரும் ஃபார்முக்கு வருவாங்க. எகென்ஸ்ட் RCB 4 இன்னிங்ஸில் 47 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரஷீத் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 11 பால்ஸில் 21 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அகென்ஸ்ட் RCB 13 மேட்ச்சில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு.
இந்த வென்யூவில் 14 மேட்ச்சில் 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரஷீத் கான், தினேஷ் கார்த்திக் அண்ட் டூப்ளசிஸை 3 டைம்ஸும் விராட் கோலியை 2 டைம்ஸும் அவுட் பண்ணியிருக்காரு. மஸ்டா டீமில் ட்ரை பண்ணணும். மோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச்சில் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் எக்கனாமியை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார் பவுலிங்கில். பட் மோஹித் இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. இங்கே 10 மேட்ச் பவுல் பண்ணி 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எவ்ரி 8 பாலுக்கும் 1 விக்கெட் வச்சு எடுத்திருக்காரு. பட் எகென்ஸ்ட் ஆர்சிபி கொஞ்சம் பூராக தான் பவுல் பண்ணியிருக்காரு. 14 மேட்ச்சில் 6 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. 9+ எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. நூர் அகமது லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலர் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் ஆர்சிபி ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபாஃப் டூப்ளசிஸுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. சந்தீப் வாரியர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு தோணுது. லாஸ்ட் மேட்ச்ல 3 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. டெல்கிக்கு அகேன்ஸ்டா 2 மேட்ச்லையும் நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் டெல்கிக்கு அகேன்ஸ்டா 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. பவர் பிளேல 3 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் கோலி அண்ட் டூப்ளசிஸ் எந்த அளவுக்கு பவுல் பண்ண முடியும் டவுட்டு தான். சாய் கிஷோர் லாஸ்ட் மேட்ச்சில் 1 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த வென்யூவில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. இந்த வென்யூவில் 2 மேட்ச் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் இன்கேஸ் பவர் பிளே ஓவர்ஸில் பவுல் பண்ணால் கோலி அண்ட் டூப்ளசிஸை ஸ்ட்ரகிள் பண்ண வைக்க சான்ஸ் இருக்குது. ஆர்சிபி விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் கார்த்திக். லாஸ்ட் மேட்ச்சில் சின்னதாக ஒரு இன்ஜரி ஆச்சு. ரெஸ்ட் கொடுப்பாங்களா பார்க்கணும். கார்த்திக்கு ரெஸ்ட் கொடுத்தா அனுஜ் ராவத் உள்ள வருவார். தினேஷ் கார்த்திக் டீசெண்டாக ஆடிட்டு இருக்காரு. எகென்ஸ்ட் ஜிடி 3 இன்னிங்ஸில் 4 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கார்த்திக் ரஷீத் கானுக்கு எகென்ஸ்டா 29 பால்ஸ் ஆடி 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. பட் லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டூப்ளசிஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேரும் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸ். விராட் கோலி எகென்ஸ்ட் ஜிடி 3 இன்னிங்ஸில் 232 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 50ஸும் ஒரு 100 அடிச்சிருக்காரு. லாஸ்ட் சீசனில் 100 அடிச்சிருந்தாரு எகென்ஸ்ட் ஜிடி. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 54 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 18 ஆவரேஜில். பட் குவாலிட்டி பிளேயர் கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். கோலி எகென்ஸ்ட் ரஷீத் கான் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ஃபாஃப் டூப்ளசிஸ் டீசெண்டாக ஆடிட்டு இருக்கிற பிளேயர். அகென்ஸ்ட் ஜிடி 3 இன்னிங்ஸில் 72 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 24 ஆவரேஜில். இந்த வென்யூவில் ஒரு இன்னிங்ஸ் பேட் பண்ணி 25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபாஃப் எகென்ஸ்ட் ரஷீத் கான் 45 பால்ஸ் ஆடி 30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ஒரே ஒரு பவுண்டரி தான் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபாஃப் எகென்ஸ்ட் ரஷீத் கான் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. தென் இன்கேஸ் பவர் பிளே ஓவர்ஸில் சாய் கிஷோர் இல்லை நூர் அகமதை பவுல் பண்ண வச்சா கோலி அண்ட் டூப்ளசிஸ் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. ராஜட் பட்டிடர் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் 2 மேட்ச்லையும் 50 அடிச்சிருக்காரு. ஸ்பின்னர்ஸை சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். அகென்ஸ்ட் ஜிடி ஒரு மேட்ச் ஆடி அதில் 50 அடிச்சிருக்காரு. தென் இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 120 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 50 அடிச்சிருக்காரு இங்கே. ஸோ நல்லா ஆட சான்ஸ் இருக்குது. மஹிபா லாம்ரோர் லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. ஒரு மேட்ச் எகென்ஸ்ட் லக்னோ டீசெண்டாக ஆடியிருந்தார். சம்டைம் 20-24 ரன்ஸ் லாஸ்ட் ஓவர்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும். அகென்ஸ்ட் குஜராத்தும் சரி இந்த வென்யூலையும் சரி கிரேட்டாக இல்லை. வில் ஜாக்ஸ் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர் பட் கன்சிஸ்டண்டாக ஆடுறதில்ல. லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கில் 2 ஓவர் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஆஃப் பிரேக் பவுலர். ஜிடியில் இனிஷியலாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை. சாய் சுதர்ஷன் 1 டவுனில் ஆடுறாரு. பட் சாய் சுதர்ஷன் ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடுவார். ஸோ வில் ஜாக்ஸ் பவுலிங்கில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இல்லை. பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். பட் வில் ஜாக்ஸ் எகென்ஸ்ட் ரஷீத் கான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. கேமரன் கிரீன் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடி இருந்தார். தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. பவுலிங்கில் விக்கெட்டும் எடுக்கிறாரு. எகென்ஸ்ட் ஜிடி பேட்டிங்கில் 2 இன்னிங்ஸில் 66 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணணும். ஸ்வப்னில் சிங் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கில் 3 ஓவர் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். தென் பேட்டிங்கில் 8th டவுனில் ஆடுறாரு. பேட்டிங்கில் பெருசாக யோசிக்க முடியாது. பட் பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். லாக்கி ஃபர்கியூசன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட் எடுக்கலை. பட் பொதுவாக மேட்சுக்கு ஒரு விக்கெட்டாவது எடுக்கிற பவுலர். ஃபர்கியூசன் 2022 சீசனில் குஜராத்துக்காக ஆடின பிளேயர். ஸோ இந்த பிச் கண்டிஷன் வெல் நோனாக இருக்கும். பட் ரீசெண்ட் ஐபிஎல் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. யாஷ் தயால் லாஸ்ட் மேட்ச்சில் 3 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தார். யாஷ் தயால் லாஸ்ட் சீசனில் ஜிடிக்காக ஆடின பிளேயர்.
இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பவர் பிளேயில் 1 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. 1 விக்கெட்டாவது மினிமம் எடுத்து கொடுக்குறாரு. முகமது சிராஜ் எகென்ஸ்ட் ஜிடி 2 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் 3 மேட்ச்சில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எக்கனாமி 11+ல இருக்கு. சிராஜ் சாகாவை 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. தென் மில்லரை 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. கரண் சர்மா லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரீசன்ட் மேட்சஸில் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. லெக் பிரேக் கூகுளி பவுலர். குஜராத் மிடில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. டீ பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் சாகா, பேட்டர்ஸில் டூப்ளசிஸ், விராட் கோலி, சுப்மான் கில், தென் சாய் சுதர்ஷன். ஆல்ரவுண்டர்ஸில் கேமரன் கிரீன், தென் வில் ஜாக்ஸ். பவுலர்ஸில் ரஷீத் கான், மோஹித் சர்மா, சிராஜ், தென் சாய் கிஷோர். நூர் அகமது, தென் யாஷ் தயால கூட இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல தினேஷ் கார்த்திக், டேவிட் மில்லர், டிவேட்டியா, ஒமர் சாய் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சுப்மான் கில், விராட் கோலி, தென் கேமரன் கிரீனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு டூப்ளசிஸ், சாய் சுதர்ஷன், தென் வில் ஜாக்ஸை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.